ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வண்டியோட காரோ இல்லை டூ வீலரோட புக்கு தொலைஞ்சிருச்சு அப்படின்னாவோ, இல்லை கிழிஞ்சு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுனாவோ, அதை எப்படி டூப்ளிகேட் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இது ஆன்லைன்லேயே நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம். இதில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம், அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்க்கணும். அந்த வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா அதில் நமக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா tnsta.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய்க்கணும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா சேவைகள் அப்படின்னு இருக்கும். அந்த சேவைகளில் வாகனம் சம்மந்தமான சேவைகள் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிக்கணும். அதில் நகல் பதிவு சான்றிதழ் பெறுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதிலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு நமக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் வேணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் நம்மளால் விண்ணப்பிக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் 26 நம்ம பண்ணணும். அந்த ஃபார்ம் 26 பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகண்ட்டை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகண்ட் டூ யார் ரிஜிஸ்ட்ரிங் அத்தாரிட்டி, அவங்களுக்கு கீழே என்ன பண்ணணும், ஆர்டிஓ பேர், அது எந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கீழே தம்ப் இம்ப்ரெஷனோட சிக்னேச்சரோட கொடுக்கணும். இதுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நோ அப்ஜெக்ஷன் இது இருக்கும். ஏதாவது நீங்கள் லோன் போட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க நோ அப்ஜெக்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒருவேளை ஆர்சி புக் தனியாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வச்சு இன்னொருத்தருக்கு வித்துற முடியும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதை நோ அப்ஜெக்ஷனை கொடுத்துருக்கணும். நீங்கள் ஓனாக தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம இதை மட்டும் கொடுத்தா போதுமானது. அதுக்கப்புறம் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் 26 ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இணையதளத்தில் இருந்து போலீஸ் சான்றிதழ் நம்ம கொடுக்கணும். ஸோ அதாவது எல்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போலீஸ் இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னா லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் எல்டிஆர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம அதோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோட் கொடுத்து ஓடிபி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எல்டிஆர் டாக்குமெண்ட் கிடச்சிரும். ஸோ இது நமக்கு முக்கியம். ஸோ இந்த எல்டிஆர் டாக்குமெண்ட் வச்சுருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு கிழிஞ்சிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சப்மிட் பண்ணால் போதுமானது. போலீஸோட டாக்குமெண்ட் தேவையில்லை. அடுத்தது நீங்கள் வரி செலுத்துறதுக்கு உண்டான விவரங்கள் வேணும். ஸோ ஆல்ரெடி ரோட் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அந்த டேக்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்தது காப்பீடு சான்றிதழ், அதாவது இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் லைவில் இருக்கணும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆட்சேபனை இல்லா சான்றிதழ், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த ஃபார்ம் 26 இருந்த சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் நமக்கு பொல்யூஷன் எமிஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் வேணும். வெஹிக்கிள் எமிஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா காருக்கு தான். ஸோ டூ வீலர்ஸ்க்கு இதுக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறது. ஸோ இதே நீங்கள் ஒரு டூ வீலராக இருக்குது அப்படின்னா அது 150 ரூபா கட்டணம் செலுத்தணும். சேவை கட்டணம் 25 ரூபா. அதே போல் 3 சக்கரம் வாகனமாக இருந்தது அப்படின்னா 300 ரூபாயும், இல்லை போக்குவரத்து அல்லாதெல்லாம் 300 ரூபா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டர் வாகனமாக 2500 ரூபா. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். இதை நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா vahan.parivahan.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போகணும். ஸோ அந்த இணையதளத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நம்ம சூஸ் யுவர் ஆப்ஷன் அவைலபிள் சர்வீஸ்னு இருக்கும். வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வரும். ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டூப்ளிகேட் எஃப்சி இதெல்லாமே நம்ம கேன்சலேஷன் ரிலீவல் இதெல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ அதில் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீசஸ் வரும். ஸோ இதில் நமக்கு நம்ம டேக்ஸோட நம்ம டேக்ஸை பே பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சி பர்டிகுலர்ஸ் கூட நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்து டூப்ளிகேட் ஆர்சி நமக்கு வேணும். ஸோ அதுதான் இங்கே அப்ளிகேஷன் ஃபார் டூப்ளிகேட் ஆர்சின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். அடுத்தது சேஸ் நம்பர். ஸோ சேஸ் நம்பர் கடைசி 5 நம்பர் வேணும். அதை கொடுத்து வெரிஃபை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ஆர்சி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனோட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்சி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.